கர்த்தர் இவர்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை திட்டமிட்டு வச்சுருக்காரு, திரும்ப கொண்டு வருவார்ன்ற அந்த நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் பாருங்கள் அவங்களுக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் உயிர் வாழணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையை விட்டு போயிடும் பாருங்கள். நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் நமக்குள்ளே உண்டாகிறது. ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், பிரச்சனையான சூழ்நிலை நமக்கு இருக்கலாம், எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருக்கலாம், நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவ வசனம் விசுவாசிகளுக்கு முக்கியமாக சொல்கிறேன், வசனம் எதுக்காக இருக்குது? நம்பிக்கையை ஊட்டும்படியாக இருக்குது. விசுவாசி நம்பிக்கையற்றவனாக இருக்கவே கூடாது. நம்பிக்கை இல்லைன்னே சொல்ல முடியாது, நம்பிக்கை இழந்துட்டேன்னு பேச முடியாது. ஏன்னா வசனத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வாசிக்கும்போது, வசனத்தை வாசிக்கும்போது ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கு குறித்து, யாக்கோபை குறித்து, யோசேப்பை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் அவர்கள் மத்தியில் எப்படி அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களை எப்படி மீட்டார், விடுவித்தார், சுகமாக்கினார், ஆசீர்வதித்தார். சரித்திரத்தை கொஞ்சம் பாருங்கள். சரித்திரம் சொல்லுது. ஏன்னா நம்முடைய நம்பிக்கைக்கு உறுதி எங்கேருந்து வருது? இட்ஸ் அ மாரல் சர்டன்டி. அது ஒரு அந்த உறுதி அவர் எவ்வளோ மாரல் பர்சன்றதுலேருந்து வருது, அவர் எவ்வளோ நல்லவர்ன்றதுலேருந்து தான் வருகிறது.